இந்த லிஸ்ட்ல செகண்ட் பிளேஸ புடிக்கிற படம், கண்டிப்பா 1000 கோடி இந்த படத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரே ஒரு டீசர் ப்ரோமோ தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கே அவ்ளோ வரவேற்பு. ஏன்னா, அது அந்த மாரி மேக் பண்ணியிருந்தாங்க. வேற எந்த படமும் கிடையாது. டாக்ஸிக் நம்ம யாஷ் நடிச்சிட்டு இருக்காரு இல்லையா? சோ அந்த படம் தான். டாக்ஸிக் படத்தோட அந்த ப்ரோமோ இல்ல டீசர் அது வந்து ரிலீஸ் ஆகுறப்போ, கீது மோகன்தாஸ் ஒரு லேடி டைரக்டர். அவங்க எடுத்ததா இப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாரோட கேள்வியாவும் இருந்துச்சு. யாரா இருந்தாலும் அவங்க ஒரு டைரக்டர் அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இன்னும் நீங்க அத பார்க்கலன்னா போய் பாருங்க. அத நான் இங்க சொல்ற மாரிலாம் இல்ல. நீங்க போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அது ஏன் நான் அப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த டாக்ஸிக் அப்படிங்கிறது யாஷ் அப்படிங்கிற ஒருத்தர் நடிச்சிருந்து அந்த மேக்கிங் அப்படிங்கிறதும் அதே அளவுக்கு அவர்கிட்ட கேஜிஎஃப் அளவுக்கு அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, ஸோ சேம் டாக்ஸிக்கும் ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு. இங்க வந்து இது ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா, அந்த 1000 கோடி அப்படிங்கிறத இவங்க ரீச் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறது இப்போதைக்கு நிலவிட்டு இருக்க ஒரு நிலவரமா இருக்கு. பட் இந்த டாக்ஸிக் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நெகட்டிவா மாறுனா கூட, அப்படியே இதற்கான ரிப்போர்ட் எல்லாமே மாறிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆல்சோ அந்த டாக்ஸிக் படத்த பொறுத்தவரைக்கும் யாஷ் அவர் தான் ஹீரோ. கூடவே சேர்ந்து நயன்தாரா, கியாரா அத்வானி, ருக்மிணி வசந்த்ன்னு சொல்லிட்டு பல ஹீரோயின்ஸ் வேற இந்த படத்துல இருக்காங்க. அதனால எக்ஸ்பெக்டேஷனும் இந்த படத்துக்கு ரொம்பவும் அதிகமா இருக்கு. ஸோ டாக்ஸிக் 1000 கோடி கிட்ட இல்ல. 1000 கோடி கிளப்ல ஜாயின் பண்றதுக்கான ஒரு படமா தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இது ஒரு பான் இண்டியன் படமா தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ டாக்ஸிக்கும் இந்த லிஸ்ட்ல ரொம்பவும் டாப்ல இருக்கு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க.